வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் முருகரை பற்றி சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். முருகரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த முருகரால் தீர்த்து வைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் உயிர் போகிற தருணங்கள்லாம் அப்பா முருகா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு நம்ம கும்பிட்டோம்னா ஓடி யாமிருக்க பயமேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே ஏதாவது வண்டி வாகனத்தில் வரும், இல்லை சேவை கோழி கூவுது, ஏதாவது ஒன்று கண்ணில் படுது. அப்போது நம்மளுக்கிட்ட முருகர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. முருகரை வணங்குங்க. நம்ம எப்பெல்லாம் நம்ம பொழுதன்னைக்கு அவரை நினச்சிட்டே இருக்கோமோ அவர் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் செய்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவரை நம்ம முருகா என்னை காப்பாற்றுப்பா, உங்ககிட்டே நான் என்னை ஒப்படைச்சிட்டேன்ப்பான்னு ஒப்படைச்சிட்டு உங்கள் பாட்டுக்கு இருங்க. எல்லாமே அவர் பார்த்துக்குவார். படைத்தவர் அவர் தானே, நம்மளை பக்குவப்படுத்துகிறதும் அவர் தான். சரியா? எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தைப்பூசம் வரப்போகுது. தைப்பூசத்தன்று நீங்கள் ஒரு முருகருக்கு உகந்த பஞ்சாமிர்தம், அதாவது தினை மாவும் தேனும், அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு, அதை வைத்து ஒரு பொழுது விரதம் இருந்து அவரை வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஒன்று ஒன்றா நடத்தி கொடுப்பாரு. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம யாரை போய் நம்ம பிடிக்கிறது? நிறைய மக்கள் நீங்கள் முருகனுக்கு ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து அவருக்கு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வாங்க. வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியம் 3 வாரத்தில் கண்டிப்பாக நடக்கும். இதை செஞ்சுட்டு என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். முதல்ல என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணாமல் பார்த்தா என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. சரியா? அதனால் முருகரை நம்ம இருக்க பற்றி கொள்ளணும். நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முருகரை நம்ம பற்றி கொண்டோம்னா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது நடத்தி கொடுப்பாங்க. ஆனால் சோதனைக்குள்ளாக்குவார், ரொம்ப சோதிப்பார். அந்த சோதனையில் மீண்டு வரணும். ஏன்னா சாகிற வரைக்கும் சோதிப்பார். கொண்டு போய் சோதனை பண்ணி இது குழி தள்ளுற ஸ்டேஜுக்கு வந்துடுவார். ஆனாலும் இழுத்து பிடிச்சிப்பார். சரியா? அதனால் இப்போதைக்கு முருகரை மட்டுமே நினச்சி வழிபடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். எதை நினச்சாலுமே முருகரை வேண்டிக்கிங்க. இந்த தைப்பூசத்து அன்னைக்கு அவருக்கு பிடித்த நெய்வேதனை வச்சு வழிபடுங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றிம்மா.